ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, நம்ம எல்லாரும் ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுவோம். ஃபேஸ்புக்ல மார்க்கெட் பிளேஸ் சொல்லி ஒரு செக்ஷன் இருக்கு. அந்த செக்ஷனை எத்தனை பேர் எக்ஸ்ப்ளோர் பண்ணிருக்கீங்க? அங்க உங்களோட ப்ராடக்ட்டை லிஸ்ட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம உங்க ப்ராடக்ட் அங்க அட்வர்டைசிங் பண்ண முடியும். எப்படி உங்க ப்ராடக்ட்டை லிஸ்ட் பண்றது, அங்க எப்படி அட்வர்டைசிங் பண்றது, அது மூலம் எப்படி லீட் ஜென்ரேட் பண்றது, அதுதான் இன்னைக்கு நம்ம கம்ப்ளீட்டா எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் என்னோட சேனலுக்கு வர்றதுன்னா மறக்காம என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் பிசினஸ் ஓரியன்டட் வீடியோஸ் மட்டும் நம்ம சேனலை கவர் பண்ணுவோம். நம்ம என்ன மாதிரி டாபிக்லாம் கவர் பண்ண முடியும், உங்க பிசினஸ் எப்படி ஸ்கேல் பண்றது, அதாவது சேல்ஸ் எப்படிலாம் இன்க்ரீஸ் பண்ணலாம், அண்ட் சேம் டைம் உங்க பிசினஸ் எப்படி ஆட்டோமேட் பண்ணலாம், இதுதான் நம்ம சேனல் மேக்ஸிமம் கவர் பண்ணுவோம். சில ஏஐ டூல்ஸ் பிளஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டூல்ஸும் கவர் பண்ணுவோம். அது உங்க பிசினஸ் யூஸ்ஃபுல்லா இருந்தா நீங்க அதை ஃபாலோ பண்ணுங்க. இன்கேஸ் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்டோ இல்லை சப்போர்ட்டோ தேவைப்பட்டா எனக்கு டைரக்டா இன்ஸ்டாகிராம் மெசேஜ் பண்ணுங்க. என்னோட இன்ஸ்டாகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்கு. பிசினஸ் லேட்டஸ்ட் கொரிஸ் ஏதாச்சும் இருந்தா எனக்கு டைரக்டா மெயில் பண்ணுங்க. நான் மேக்ஸிமம் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ண ட்ரை பண்றேன். ஓகே கைஸ், வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஃபேஸ்புக். ஃபேஸ்புக் இப்போ பாத்தீங்கன்னா ஒரு டையிங் பிளாட்ஃபார்ம். ஏன் இதை இப்படி சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, ஆக்சுவலா 3-4 ஒரு 5 இயர்ஸ் பிஃபோர் பாத்தீங்கன்னா ஃபேஸ்புக் நிறைய ரீச் இருக்கும். நீங்க ஒரு போஸ்ட் போட்டுனா கண்டிப்பா ஆர்கானிக்கா நிறைய ரீச் இருக்கும், நிறைய என்கேஜ்மெண்ட் இருக்கும். பட் ஆனா இப்போ பாத்தீங்கன்னா நீங்க ஆர்கானிக்கா ஒரு போஸ்ட் போட்டுனா ரீச்ன்றது ரொம்ப கம்மி. மற்ற பிளாட்ஃபார்மை கம்பேர் பண்ணும்போது இந்த பிளாட்ஃபார்ம்ல ரொம்ப கம்மி. அண்ட் சேம் டைம் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்கேஜ்மெண்ட்டே கிரியேட் பண்றது இல்லை. அதனால ஃபேஸ்புக் ஒரு அட்வர்டைசிங் பிளாட்ஃபார்மா தான் நான் பாக்குறேன். நீங்க எப்படி பாக்குறேன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதுல ஃபேஸ்புக் பொறுத்த வரைக்கும் உங்க மார்க்கெட் பிளேஸ் ஒரு செக்ஷன் இருக்கு. இந்த செக்ஷனை யூட்டிலைஸ் பண்ணா கண்டிப்பா உங்க ப்ராடக்ட்டுக்கான லீட்ஸோ அப்புறம் ஃப்ரீ லீட்ஸ் அண்ட் அட்வர்டைசிங் மூலமா லீட்ஸோ ஜென்ரேட் பண்ண முடியும். இந்த மார்க்கெட் பிளேஸ் பத்தி தான் இன்னைக்கு நம்ம கம்ப்ளீட்டா எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். மார்க்கெட் பிளேஸ் அப்படின்னா என்ன? ஆல்ரெடி நம்ம OLX யூஸ் பண்ணிருப்போம். அதாவது உங்ககிட்ட இருக்க ஒரு செகண்ட் ப்ராடக்ட்டோ அதை அங்க பையிங் சேலிங் பண்ற ஒரு பிளாட்ஃபார்ம் தான் OLX. சேம் அதே பிளாட்ஃபார்ம் தான் மார்க்கெட் பிளேஸ். உங்ககிட்ட இருக்க ஒரு நியூ ப்ராடக்ட் ஏதாச்சும் இருக்கும், இல்லை ஓல்டு ப்ராடக்ட் ஏதாச்சும் இருந்தா அதை இங்க பை பண்ணலாம், நீங்க சேல் பண்ணலாம். அந்த மாதிரி ப்ராசஸ் தான் இந்த மார்க்கெட் பிளேஸ். மார்க்கெட் பிளேஸ்ல நான் என்ன மாதிரி ப்ராடக்ட்லாம் சேல் பண்ண முடியும் ஃபர்ஸ்ட் பார்த்துலாம். மார்க்கெட் பிளேஸ்ல நீங்க ஒரு நியூவா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க சின்ன ஷாப் வச்சுதான் சரி, கிளாத்திங் ஷாப்பு, ஷூ ஷாப்ஸ், அப்புறம் கேஜெட் ஷாப்பு, அப்புறம் உங்ககிட்ட என்ன ஷாப் இருந்தது, சின்ன ஷாப், கிஃப்ட் ஷாப் எது இருந்தாலும் அந்த மாதிரி ப்ராடக்ட் நீங்க நியூ ப்ராடக்ட் லிஸ்ட் பண்ண முடியும். இல்ல டிராப் ஷிப்பிங் நீங்க பண்ண போல அந்த மாதிரி ப்ராடக்ட் நீங்க லிஸ்ட் பண்ண முடியும். இல்ல நான் ஆல்ரெடி இருக்கு என்கிட்ட ஒரு செகண்ட் ஹேண்ட் ப்ராடக்ட் நான் சேல் பண்ண போறேன். நீங்க ஆல்ரெடி ஒரு கார் வச்சுட்டீங்க, அந்த காரை சேல் பண்ணி புது கார் வாங்க, உங்களோட காரை இங்க நீங்க சேல் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம இங்க புது ஆப்ஷனா உங்களோட வீட்டை நீங்க ரெண்டுக்கும் இங்க விட முடியும். nobroker.com எல்லாருக்குமே தெரியும். அங்க ரெண்டல் வீடு தான் ஃபைண்ட் அவுட் பண்ற ஒரு பிளேஸ். சேம் அதே மாதிரிதான் இங்கேயும் உங்களுக்கான ரெண்டல் வீடு இங்க ஈஸியா நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ரியல் எஸ்டேட் பண்றவங்களுக்கு இங்க உங்களோட பிளாட், அபார்ட்மெண்ட், வில்லாஸை டைரக்ட் நீங்க சேல் பண்ண முடியும். அதை எப்படின்னு சொல்லி நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, ஃபர்ஸ்ட் இதோட மெனு பாக்ஸை ஃபர்ஸ்ட் பாத்துருவோம். என்னென்ன மெனு பாக்ஸ் தான் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நோட்டிபிகேஷன் அண்ட் இன்பாக்ஸ். நோட்டிபிகேஷன் இன்பாக்ஸ் என்னது, எதுக்கு யூஸ் ஆகுது பார்த்தீங்கன்னா, நீங்க ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட் பை பண்ண போறீங்க, சேல் பண்ண போறீங்க அப்படின்னா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் கண்டிப்பா ஷோ ஆகும். இன்கேஸ் நீங்க ஒரு ப்ராடக்ட் லிஸ்ட் பண்ண போறீங்கன்னா அந்த ப்ராடக்ட் லிஸ்ட் ஆயிடுச்சா இல்லையான்னு சொல்லிட்டு உங்களுக்கு நோட்டிபிகேஷன் ஷோ ஆகும். இதுல முக்கியமான ஒண்ணு, நீங்க ஒரு ப்ராடக்ட் லிஸ்ட் பண்ண போறீங்கன்னா கரெக்டான கேட்டகரி யூஸ் பண்ணி மட்டும் தான் லிஸ்ட் பண்ணணும். தப்பான கேட்டகரியில தப்பான ப்ராடக்ட் லிஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் பேன் ஆயிடும். அக்கௌண்ட் பேன் மீன்ஸ் உங்களோட மார்க்கெட் பிளேஸ் அக்கௌண்ட் கம்ப்ளீட்டா பேன் ஆயிடும். இதுக்கப்புறம் நீங்க எந்த ஒரு ப்ராடக்ட்டும் செல் பண்ண முடியாது. அதை கரெக்டா மைண்ட்ல வச்சுட்டு கரெக்டான கேட்டகரி யூஸ் பண்ணுங்க, கரெக்டான ப்ராடக்ட் செல் பண்ணுங்க. அப்புறம் இன்பாக்ஸ். இன்கேஸ் உங்ககிட்ட நீங்க ஒரு ப்ராடக்ட் சேல் பண்ண போறீங்க, இல்ல உங்களுக்கான ஆன்லைன் ஸ்டோர் கிரியேட் பண்ண போறீங்க, அதுக்கு ஏதாச்சும் மெசேஜோ கமெண்டோ வந்தா அது உங்களோட இன்பாக்ஸ் தான் ஸ்டோர் ஆகும். இது பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் கான்வர்சேஷன் மட்டும் தான், இங்க டைரக்ட் கால் வராது. இங்க நீங்க கான்வர்சேஷன் தான் பில்ட் பண்ணி அது மூலமா நீங்க கஸ்டமர் கெட் பண்ணணும். ஒன்ஸ் கஸ்டமர் என்கொயரி பண்ண உடனே அவர்கிட்ட நீங்க கான்டாக்ட் நம்பர் ஃபர்ஸ்ட் கெட் பண்ணுங்க. கான்டாக்ட் நம்பர் கெட் பண்ணிட்ட உடனே அவர் கால் பண்ணி அவர் டைரக்டா நீங்க டோர் ஸ்டெப் சர்வீஸோ உங்களோட எல்லா பிசிக்கல் ஸ்டோர் விசிட்டர்ஸோ நீங்க கெட் பண்ணலாம். இன்பாக்ஸ்ல உங்களோட மெசேஜிங் கான்வர்சேஷன் நடக்கும். பையிங் அண்ட் செல்லிங். நீங்க ஏதாச்சும் ப்ராடக்ட் பை பண்ண போறீங்க அப்படின்னா டைரக்டா நீங்க இங்க சர்ச் பண்ணி பை பண்ணலாம். செல்லிங் பண்ண போறீங்கன்னா டைரக்டா செல் பண்ணலாம். இதுதான் இப்ப பார்த்திருக்கோம். இப்போ நான் ஒரு பையரா நான் என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா, இது பையர் அண்ட் செல்லிங் சொல்லிட்டேன். அப்புறம் ஃபில்டர்ஸ் ஒரு ஆப்ஷன் இருக்கு. இப்போ நீங்க உங்க லொகேஷன் கரெக்டான ஒரு எத்தனை லொகேஷனுக்கு நீங்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் உங்களால ப்ரொவைட் பண்ண முடியும். அதை கரெக்டா ஃபிட் பண்ணுங்க. என்னால 20 கிலோமீட்டர்ஸ் என்னால டோர் ஸ்டெப் சர்வீஸ் பண்ண முடியும்னா கரெக்டா 20 கிலோமீட்டர் செட் பண்ணுங்க. இப்போ பாத்தீங்கன்னா சில ஷாப்ஸ்லாம் இருக்கும், நியர்பைல மட்டும் தான் அவங்க இது பண்ணுவாங்க, டோர் ஸ்டெப் சர்வீஸ் பண்ணுவாங்க. அதை கரெக்டா நீங்க எந்த ஸ்டெப்ல நீங்க பண்ண போறீங்களோ, இதுவே நீங்க பையர்ஸா இருந்தீங்கன்னா நீங்க எந்த ஸ்டெப் எத்தனை கிலோமீட்டர்ஸ்குள்ள இருந்தா நீங்க போய் பை பண்ணுவீங்க.
ஸோ நான் வந்து ஒரு பையரா இருந்தா ஒரு 60 கிலோமீட்டர்ஸ்குள்ள இருந்தாலும் நான் போய் ஈஸியா வந்து பை பண்ணுவேன் அப்படின்னா, ஸோ 60 கிலோமீட்டர் வச்சு அதுக்கேற்ற மாதிரி ப்ராடக்ட்ல லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. 60 கிலோமீட்டர் சரௌண்ட்ல என்னென்ன ப்ராடக்ட் இருக்கோ அது எல்லாம் உங்களுக்கு ஷோ ஆகும். இதுவே 20 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் உள்ள ப்ராடக்ட்னோ அது ஷோ ஆகும். ஸோ நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ நான் சென்னைனால 60 கிலோமீட்டர் ஒரு பையரா நான் பாக்குறேன். ஸோ எப்படி இருக்கும் இந்த மாதிரி 60 கிலோமீட்டர் சரௌண்ட்ல என்ன ப்ராடக்ட் இருக்கோ அது ஷோ ஆகும். ஸோ இதுல என்னென்ன கேட்டகரிஸ் இருக்கு இதுதான் முக்கியமான. உங்க ப்ராடக்ட் என்ன கேட்டகரிஸ் வருதோ அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்க லிஸ்ட் பண்ணணும். அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்க சேலும் பண்ணணும். ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கேட்டகரிஸ் இருக்கு. ஸோ வெஹிக்கிள் கேட்டகரி, ப்ராப்பர்ட்டி ஃபார் ரெண்ட். சப்போஸ் இப்போ யாராச்சும் வந்து ரெண்டுக்கு ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டு இருக்கீங்கன்னா டேரக்டா நீங்க வந்து இங்க பார்க்கலாம். நோ ப்ரோவர் டாட் காம் தேவையில்லை. டேரக்டா 20 கிலோமீட்டர் சரௌண்ட்ல என்னென்ன வீடுலாம் ரெண்டுக்கு இருக்கு சொல்லி நீங்க டேரக்டா செக் பண்ணலாம். ஸோ இது வந்து கண்டிப்பா எல்லாருக்குமே யூஸ் ஆகும். மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இதை ஷேர் பண்ணுங்க. அப்புறம் கிளாசிஃபைட் ஆட்ஸ் லிஸ்ட் பண்ணலாம். நீங்க கிளாத்திங் ஷாப் வச்சுதான் அதுக்கேற்ற மாதிரி லிஸ்டிங் ப்ராடக்ட் இருக்கு. இல்ல எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ் நீங்க சேல் பண்ணலாம். என்டர்டைன்மெண்ட், ஃபேமிலி, கார்டன், ஹாபிஸ், ஹோம் குட்ஸ், ஹோம் இம்ப்ரூவ்மெண்ட் சப்ளைஸ், அப்புறம் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட், ஆஃபீஸ் சப்ளைஸ், பெட் ஷாப்ஸ், அப்புறம் வந்து ப்ராப்பர்ட்டி ஃபார் சேல். இது ரியல் எஸ்டேட் பிசினஸ் நீங்க பண்றதா இருந்தா டைரக்டா நீங்க அபார்ட்மெண்ட், பிளாட், வில்லாஸ்லாம் நீங்க டைரக்டா சேல் பண்ண முடியும். இது ஸ்போர்ட்ஸ் அண்ட் குட்ஸ். ஸோ இவ்வளவு கேட்டகரி இருக்கு. உங்க பிசினஸ் ப்ராடக்ட் எந்த கேட்டகரி வந்து கரெக்டா சூஸ் பண்ணுங்க. ஸோ அதை சூஸ் பண்ணிட்டு கரெக்டான கேட்டகரியை நீங்க லிஸ்ட் அவுட் பண்ணணும். இதுதான் கைஸ் முக்கியமான ஒண்ணு. இப்போ உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருக்கும். ஸோ மெனு செக்ஷன் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ இந்த 4 டேப் என்ன, ஃபில்டர் டேப் என்ன, ஸோ இது வந்து கேட்டகரி என்ன கேட்டகரி இருக்கு. ஸோ இந்த கேட்டகரியில உங்ககிட்ட ப்ராடக்ட்னா கண்டிப்பா நீங்க லிஸ்ட் பண்ணலாம். உங்களுக்கு மினிமம் டெய்லி 1 or 2 லீட்ஸ் டெய்லி வந்துட்டே இருக்கும். ஸோ இது மட்டும் இல்லாம என்னோட சேனலை பார்த்து எல்லாருக்குமே தெரியும். ஸோ நான் லாஸ்டா ஒரு வீடியோ போட்டிருந்தேன், கெட் ஃப்ரீ லீட்ஸ் ஃபார் டெய்லின்னு சொல்லிட்டு. இந்த 5 கேட்டகரி மறக்காம இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் போய் பாத்துருங்க. இந்த வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி வந்து ஃப்ரீயா லீட் ஜென்ரேட் பண்றதுக்கு என்னென்ன ஸ்ட்ராட்டஜி இருக்குன்னு சொல்லிட்டு தனி வீடியோ போட்டுருங்க. ஸோ இதுல 5 டிப்ஸ் சொல்லிருப்பேன். அந்த 5 டிப்ஸ் நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணே போதும். உங்களுக்கு லீடு டெய்லி ஆர்கானிக்கா ஃப்ரீயா வந்துட்டு இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த மார்க்கெட் பிளேஸும் கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணுங்க. ஸோ இப்போ நம்ம மெனு செக்ஷன் ஃபுல்லா பாத்துறோம். இப்போ நான் ஒரு பையரா என்ன பண்ணலாம் இதுக்குள்ள பாத்தீங்கன்னா, நான் ஒரு பையரா வந்து பாத்தீங்கன்னா, ஸோ பையரா நான் கிளிக் பண்றேன். ஸோ நான் ஒரு பையரா வந்து எதுவும் வாங்கல இது வரைக்கும். ஸோ நான் டைரக்டா வந்து ஸோ பையரா வந்து நான் வெஹிக்கிள் வாங்க ஒரு ஐடியா இருக்கு. ஸோ நான் வெஹிக்கிள் கிளிக் பண்ணிட்டேன்னா, ஸோ நான் ஒரு வெஹிக்கிள் வாங்க போறேன், எனக்கு ஒரு ஐடியா இருக்கு சொன்னா, ஸோ என்னோட சரௌண்ட் எத்தனை கிலோமீட்டருக்குள்ள 60 கிலோமீட்டருக்குள்ள யாரெல்லாம் வெஹிக்கிள் சேல் பண்றான்னு பாக்குறேன். என்னோட பட்ஜெட் நான் மென்ஷன் பண்றேன். என்னோட பட்ஜெட் வந்து செகண்ட் ஹேண்ட் கார் தான். ஸோ நான் 1 லேக் 2 லேக் வரையும் பார்க்கலாம். ஸோ லிஸ்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் என்டர் கொடுத்தனா எனக்கு அதுக்குள்ள இருக்கிற அமௌண்ட்டுக்குள்ள இருக்கிற வெஹிக்கிள்ஸ் மட்டும் காட்டும். அது இல்லாம இங்க கேட்டகரியும் காட்டும். போட்ஸ், காரு, மோட்டார் சைக்கிள்ஸ், ஸோ மோட்டர் ஹோம்ஸ், ட்ரைலர், ராஜ், பவர் ஸ்பேர் வெஹிக்கிள். நான் இப்போ எனக்கு வந்து நான் கார் தான் பார்த்துட்டு இருக்கேன். ஸோ கார் மட்டும் கிளிக் பண்றேன். ஸோ இப்போ என்ன நடக்கணும்னா எனக்கு அந்த ரேஞ்சில் நான் செட் பண்ண ரேஞ்சில் கார்ஸ் மட்டும் காட்டும். இது வந்து திருப்பியும் ஃபர்ஸ்ட் நீங்க கேட்டகரி சூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு அமௌண்ட் செட் பண்ணுங்க. ஸோ சூஸ் பண்ணிட்டு கேட்டோம்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கார்ஸ் மட்டும் கரெக்டாக ஷோ ஆகுதா. ஸோ இந்த கார் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எனக்கு எந்த கார் வேணுமோ அந்த கார் நான் கிளிக் பண்ணிட்டு, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதோட மாடல், இது நேம், இதான் நேம்னு சொல்லுவாங்க. இது வந்து ப்ரைஸு, டேக் வந்து அவங்களே கொடுப்பாங்க. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதோட டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க, லொக்கேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து இதை என்கொயரி பண்ண போறேன்னா ஃபர்ஸ்ட் நான் இமேஜஸ்லாம் ஃபுல்லாக பார்க்குறேன். காரோட எனக்கு இமேஜ் பிடிச்சிருக்குன்னா ஜஸ்ட் சென்ட்னு கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக வந்து எனக்கு அதை பற்றி டீடைல்ஸ் சென்ட் பண்ணுவாங்க. தென் அவங்ககிட்ட கான்வர்சேஷன் பில்ட் பண்ணி என்னோட நம்பர் நான் கொடுத்து கரெக்டாக கான்டாக்ட் பண்ணி மீட் பண்ணி டைரக்டாக போய் நான் ஒன்ஸ் ட்ரையல் பார்ப்பேன். ஸோ இதுதான் பையரை நான் பண்ண வேண்டியது. ஸோ இது பையரை நாட் ஒன்லி ஃபார் வெஹிக்கல்ஸ், கார் மட்டும். ஸோ நிறைய ப்ராடக்ட் இருக்கு. ஸோ நீங்க ப்ராப்பர்ட்டிக்கு ரெண்ட் போறேன் டைரக்டா அங்கே போயிட்டு அங்கே போய் நீங்க ரெண்ட்டுக்காக வீடும் பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்துருக்கு இந்த இப்போ வந்து 5,000 2 பெட்ஸ் ஒரு பாத்ரூம் 5 lakhs கேட்குறாங்க, அட்வான்ஸோட சேர்த்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இங்கே வந்து 7,000 இருக்கு. 2 பெட்ஸ் 2 BHK நினைக்கிறேன். 2 பெட்ஸ் இருக்கு, 1 பாத், 1 அப்பார்ட்மெண்ட். ஸோ அப்பார்ட்மெண்ட்ல இருக்கு 7,000. ஸோ இந்த மாதிரி இங்கேயும் உங்ககிட்ட நீங்க ரெண்டுக்கு ஹவுஸ் வருதா ரைட் இந்த மாதிரி லிஸ்ட் பண்ணியும் இல்லை. ஸோ நான் ஒரு பையரா பார்த்துட்டு இருக்கேன். ஸோ நீங்க ஒரு செல்லரா நீங்க கரெக்டான ப்ராடக்ட் நீங்க கரெக்டான கேட்டகரியில லிஸ்ட் பண்ணி நீங்க செல் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து புரிஞ்சிருக்கோம். இப்போ எப்படி என்னோட ப்ராடக்ட் நான் லிஸ்ட் பண்றது, அதுதான் நெக்ஸ்ட் கொஸ்டின் உங்களுக்கு. ஸோ பையரா பார்த்தாச்சு. இப்போ செல்லரா நான் என்ன பண்ணணும். நீங்க நிறைய ஷாப் வச்சிருக்கீங்க, ஆல்ரெடி சொன்ன மாதிரி பெட் ஷாப்பு, கிஃப்ட் ஷாப்பு, ஸ்போர்ட்ஸ் ஷூ ஷாப்ஸ், இல்லை கிளாத்திங் ஷாப்ஸ், எந்த ஒரு ஷாப்ஸ் இருந்தாலும் சரி கரெக்டான லொகேஷன் செட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட். செகண்ட் வந்து கிரியேட் நியூ லிஸ்டிங் கொடுங்க. இப்போ வந்து இங்க 3 ஆப்ஷன் காட்டும். வெஹிக்கிளுக்கும் ப்ராப்பர்ட்டிக்கும் ஏன் தனி லிஸ்டிங் கொடுத்துருக்காங்கன்னா அதோட பிரைஸ் ரேட் வந்து வேற லெவல்ல இருக்கும். அதாவது அபோவ் 1 lakh மேலதான் இருக்கும் உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி வெஹிக்கிளும். தென் நீங்க ஒரு கிஃப்ட் ஷாப் நான் சொன்ன மாதிரி மற்ற ஷாப்ஸா இருந்தால் டைரக்டா ஐட்டம் ஃபார் சேல் போயிடுங்க. ஸோ ஐட்டம் சேல் போயிட்டு டைரக்டா உங்களோட ப்ராடக்டோட போட்டோஸ் நீங்க அப்லோட் பண்ணணும். நான் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்காக ஸோ இப்போ ஜஸ்ட் ஒரு சின்ன சாம்பிள் போஸ்ட் ஆட் பண்ணிருக்கேன். ஜஸ்ட் ஒரு ஃபோன் ஷாப் மாதிரி ஒன்று ஆட் பண்ணிருக்கேன். ஸோ இதை கிரியேட் பண்ணிட்டு ஜஸ்ட் வந்து இது ஃபோனோட நேம் கரெக்டாக கொடுக்கணும். நீங்க நான் வந்து சாம்சங் ஃபோன் கொடுக்குறேன். உங்களோட எல்லாமே கரெக்டாக கொடுங்க, உங்களோட டீடைல்ஸ் எல்லாமே. அப்போதான் உங்களுக்கு வர லீடு வந்து ஓரளவு குவாலிட்டியா இல்லைங்கன்னா எல்லாமே ஃபுல்லாக அங்கேயே படிச்சு பார்த்து டைரக்டா என்கொயரி பண்ணுவாங்க. ஸோ
ஸோ டைட்டில் கரெக்டாக போடுங்க. சாம்சங் ஃபோனு செகண்ட் ஹேண்டு. ஸோ எப்போ வாங்குனீங்க அதெல்லாம் கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்க. ஸோ அப்புறம் வந்து ப்ரைஸ். இப்போ வந்து சாம்சங் கேலக்ஸி என்னோட என்னோட சாம்சங் கேலக்ஸி S23 நான் சேல் பண்ண போறேன். அதோட ப்ரைஸ் நான் வாங்கும்போது 1 lakh. இங்க நான் விற்கிறது வந்து 50,000 விற்கிறேன். ஸோ வந்து இங்கதான் உங்களோட கேட்டகரி கரெக்டா சூஸ் பண்ணணும். தப்பா சூஸ் பண்ணா உங்களோட அக்கௌண்ட் பேன் ஆகிறதுக்கு 100% வாய்ப்பு இருக்கு. சில டைம் உங்களோட ப்ராடக்ட் லிஸ்ட் ஆகாது. ஸோ அப்படியே ஸ்டாப் ஆயிடும். ஸோ அது கரெக்டான எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர்ஸ் கொடுத்துறேன். ஏன்னா இது வந்து ஒரு கேஜெட்ஸ் மாதிரி தான். ஸோ அதனால எலக்ட்ரானிக்ஸ் கம்ப்யூட்டர் கண்டிஷன் வந்து இது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்க நியூவும் செல் பண்ணலாம், ஓல்டு ஒன்னும் செல் பண்ணலாம், இல்ல 1 month யூஸ் அந்த மாதிரியும் நீங்க செல் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து நியூ ப்ராடக்ட் கொடுக்குறேன். ஸோ நியூ ஆல்ரெடி நம்ம செகண்ட் ஹேண்ட்ல ஸோ குட் கொடுக்குறேன். ஸோ யூஸ்டு குட். ஸோ கொடுத்துட்டு இப்போ வந்து பாத்தீங்கன்னா பிராண்ட் என்ன பிராண்ட் சாம்சங். இதுவே நீங்க கிளாத்திங் வச்சுதான் கரெக்டான பிராண்டை கொடுங்க. ஸோ வேற ஏதாவது செல் பண்ண அதுக்கேற்ற மாதிரி பிராண்ட் கரெக்டா கொடுங்க. ஸோ டிஸ்கிரிப்ஷன் இந்த போனை பத்தி கம்ப்ளீட்டா எப்போ வாங்குனீங்க, இல்ல என்ன என்ன ப்ராப்ளத்துக்காக சேல் பண்றீங்க, எதுக்காக சேல் பண்றீங்க. இதுவே நீங்க நியூ ஒன்று தான் உங்களுக்கு ப்ராப்ளமே இல்லை. டைரக்டா வந்து இது ஸ்பெக்கு மட்டும் ஆட் பண்ணலாம். ஸ்பெக்கு போட்டு ஸோ இதோட ஃபீச்சர்ஸ் நீங்க கரெக்டா ஆட் பண்ணிட்டு டைரக்டா செல் பண்ணலாம். ஸோ ஓல்டு ஃபோன் தான் இவ்வளவு ப்ராசஸ் இருக்கு. ஸோ நீங்க ஓல்டு இதுவே நியூ கொடுத்தீங்கன்னா ஜஸ்ட் நியூ கொடுத்துருங்க. நியூ கொடுத்துட்டு இதை ஃபுல் ஸ்பெக்கு ரைட் பண்ணிட்டா போதும். அப்புறம் ப்ராடக்ட் டேக் வந்து இது நீங்க கொடுக்கலாம், உங்க இஷ்டம். இது வந்து ஆப்ஷனல் தான். ஸோ ஆப்ஷனலாக கொடுத்துருக்கா நீங்க வேணா கொடுங்க, கொடுக்க வேண்டாம். சேல் ப்ராடக்ட் லொக்கேஷனை கரெக்டாக சூஸ் பண்ணுங்க. ஸோ சென்னைனா சென்னை. ஸோ என்னோட லொக்கேஷன் சென்னையில நான் சென்னை கொடுத்துருக்கேன். ஸோ மற்ற லொக்கேஷன் நீங்க அதுக்கேற்ற மாதிரி கொடுக்கணும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்களால் டோர் ஸ்டெப் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ண முடியுமா, இல்ல பிக்கப் ட்ராப் வந்து உங்களால் ப்ரொவைட் பண்ண முடியுமா கேட்கும். ஸோ நீங்க பப்ளிக் பிசிக்கல் ஸ்டோர் பிசினஸ்க்குனா டேரக்டா பிசிக்கல் ஸ்டோர் பிசினஸ் கொடுங்க. இல்ல நீங்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணா டோர் ஸ்டெப் சர்வீஸ் நீங்க எனேபிள் பண்ணிங்க. அப்புறம் வந்து உடனே பூஸ்ட் பண்ணாதீங்க. ஒன்ஸ் பப்ளிஷ் ஆன உடனே பூஸ்ட் ஆகணுமா கேட்கும். ஸோ இது வந்து உடனே யாரும் கிளிக் பண்ண வேண்டாம். இதுக்கு நான் ஒரு தனி வீடியோ ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அந்த வீடியோல வந்து எப்படி உங்களோட மார்க்கெட் பிளேஸ் ப்ரொமோட் பண்றது, எப்படி லீட் ஜென்ரேட் பண்றது, மார்க்கெட் பிளேஸ்ல இருந்து எப்படி லீட் ஜென்ரேட் பண்றது, அதுக்கான தனி வீடியோ நான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். சீக்கிரமா நம்ம சேனல் அப்லோட் பண்ணிடுறேன். ஸோ என்ன பண்ணுங்க, எடுத்த உடனே இங்க ப்ரொமோஷன் ஆப்ஷன் பூஸ்ட் ஆப்ஷன் அதை கொடுக்க வேண்டாம். தயவு செஞ்சு யாரும் இதை கொடுத்துறாதீங்க. கொடுத்தா உங்களோட மணி தான் வேஸ்ட் ஆகும். இது வந்து லீடு ஜென்ரேட் ஆகாது. ஸோ ஆர்கானிக்கா லீடு வரதான் இப்ப சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இது வந்து கொடுக்காதீங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸோட நீங்க லிஸ்ட் பண்ண ப்ராடக்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியுமா வேணுமா கேட்கும். தெரியுமா தெரிய வேண்டாமா கேட்கும். ஸோ தெரியணும் அப்படியே விட்டுங்க, தெரிய வேண்டாம் ஜஸ்ட் எனேபிள் பண்ணிடுங்க. அவ்வளவுதான் கைஸ். இப்போ கொடுத்துட்டு ஒன்ஸ் எல்லாமே செக் பண்ணிங்க, எல்லாமே கரெக்டா இருக்கா, பிரைஸ் எல்லாம் செக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்த உடனே டைரக்டா வந்து மார்க்கெட் பிளேஸ் வந்து எனேபிளா இருக்கும். இங்க கீழே வந்து சில லிஸ்டட் குரூப்ஸும் காட்டும். அந்த குரூப்லயும் ஷேர் பண்றீங்களா கேட்கும். இன்கேஸ் நீங்க அந்த குரூப்பை ஷேர் பண்றவங்க தான் ஷேர் பண்ணுங்க. இல்ல அதுக்கு ரிலவெண்டான குரூப்பை காட்டும். அந்த குரூப் முதல்ல நீங்க ஜாயின் பண்ணுங்க. ஸோ நான் ரியல் எஸ்டேட் ப்ராடக்ட் சேல் பண்ண போறேன். இந்த மாதிரி ரியல் எஸ்டேட் குரூப்ஸ் ஜாயின் பண்ணிட்டு அங்கேயும் நான் ஷேர் பண்ண போறேன். ஸோ ஷேர் பண்ண யாராச்சும் பையர்ஸ் எனக்கு வருவாங்க இல்லையா, ஸோ அதையும் நீங்க பண்ணலாம். ஸோ எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு பப்ளிஷ் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்க ப்ராடக்ட் வந்து வித்தின் 15 minutes வந்து அது வந்து பப்ளிஷ் ஆயிடும். ஸோ பப்ளிஷ் ஆன உடனே இப்போ வந்து உங்க ப்ராடக்ட்கான என்கொயரிஸ் ஸ்டார்ட் ஆகும். ஒரு 2 or 3 லீட்ஸ் வரும். அப்புறம் பர் டே 1 லீட்ஸ் வரும். அதுக்கப்புறமேலுக்கா நீங்க ப்ரொமோஷன் பண்ணலாம். ஸோ இப்போ உங்க ப்ராடக்ட் லிஸ்ட் ஆயிடுச்சுன்னா ஒன்றும் ப்ராப்ளம். இன்கேஸ் நீங்க தப்பான ப்ராடக்ட்டோ தப்பான கேட்டகரி சூஸ் பண்ணா உங்க அக்கௌண்ட் வந்து பேன் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ கரெக்டான ப்ராடக்ட் சூஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து எனக்கு புரிஞ்சிருச்சு. இப்போ வந்து என்ன பண்ணலாம், எப்படி அட்வர்டைசிங் பண்றது. ஸோ அதுக்கு தனி வீடியோ உங்களுக்கு கொடுக்குறேன். எப்படி மார்க்கெட் பிளேஸ் தனியாக அட்வர்டைசிங் பண்ணலாம் சொல்லிட்டு நான் தனி வீடியோ உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ அந்த வீடியோல எப்படி இருக்குன்னா இந்த மூலமா எப்படி லீட் ஜென்ரேட் பண்ணலாம், அது எப்படி ப்ரொமோட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் ஒவ்வொரு செக்ஷன்லயும் கண்டிப்பா ஒரு ஆட் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா நான் வெஹிக்கல் செக்ஷன்ல இருக்கேன். ஸோ இங்க பார்த்தா ஸ்பான்சர் ஆட் இருக்கு. ஸோ இங்க ஒரு ஸ்பான்சர் ஆட். ஸோ எல்லா செக்ஷன்லயும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பான்சர் ஆட் இருக்கு. இதுதான் நான் சொல்றேன். உங்களை நீங்க ஒரு மார்க்கெட் பிளேஸ்ல லிஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா இதே மாதிரி நீங்களும் ஒரு ஸ்பான்சர் ஆட் கிரியேட் பண்ண முடியும். ஸோ அதுக்கான வீடியோ நான் நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு பண்றேன். ஓகே கைஸ், இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. எப்படி உங்க ப்ராடக்ட் லிஸ்ட் பண்ணணும், எப்படி ஒரு ப்ராடக்ட் பை பண்ணணும், ஸோ உங்களுக்கான எப்படி ஒரு ஸ்டோரிங்க கிரியேட் பண்ணலாம். ஸோ அதெல்லாம் நீங்க கம்ப்ளீட்டா பார்த்துருக்கோம். ஸோ அட்வர்டைசிங் மட்டும் நான் அடுத்த வீடியோ உங்களுக்கு இந்த வீக் ஆர் நெக்ஸ்ட் வீக் நான் கம்ப்ளீட்டா அந்த வீடியோ உங்களுக்கு ரெடி பண்ணி நம்ம சேனல்ல ரிலீஸ் பண்றேன். ஓகே கைஸ், இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு கம்ப்ளீட்டா பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸை நம்ம சேனல்ல மேக்ஸிமம் கவர் பண்ணுவோம். இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட்டோ இல்லை சப்போர்ட்டோ தேவைப்பட்டா எனக்கு டைரக்டா இன்ஸ்டாகிராம் மெசேஜ் பண்ணுங்க. தேங்க்யூ கைஸ், பை பை.